ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நம்ம இன்றைக்கி நல்லா சூப்பரான யம்மியான பிரியாணி செஞ்சிடலாம். மட்டன் பிரியாணி. ஸோ இது வந்துட்டு ரொம்ப ரொம்ப சிம்பிள். இந்த பிரியாணி செய்யும்போது பார்த்துட்டிங்கன்னா வீடே ஃபுல்லு பிரியாணி ஸ்மெல் தான். ஸோ அந்த அளவுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பராக, ரொம்ப ஸ்பைஸியாக, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. ஸோ தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா, ஒரு குக்கரில் வந்துட்டு எண்ணெய் ஊற்றி சோம்பு, பட்டை, லவங்கம், ஏலக்காய், ஒரே ஒரு அனாசி மொக்கு, அந்த பூ ஒன்று போடுவோம் இல்லையா, அது ஒன்று, ஏலக்காய் ஒன்று. கொஞ்சம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ண வெங்காயம், பெரிய வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணி போட்டுக்கலாங்க. ஸோ இது நல்லா வந்துட்டு நல்லா வணங்கட்டும். ஸோ இந்த பிரியாணியை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக டைம் எடுத்து செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இஞ்சி பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகா, கருவேப்பந்தழை போட்டு அரைச்சது, அது ஒரு 1 ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா வந்துட்டு மிக்ஸ் ஆகி நல்லா சூப்பராக வந்துட்டு அந்த வெங்காயம்லாம் வந்துட்டு கிளாஸ் கன்சிஸ்டன்சிக்கு மாறும். வெங்காயம் அந்த கண்ணாடி படம்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, ஸோ அந்த மாதிரி ஸ்டேட்டு. ஸோ அது வரைக்கும் நல்லா வணக்கோங்க. அடுப்பு வந்துட்டு சிம்லேயே இருக்கட்டும், ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, டக்குன்னு கருகிரும். ஸோ நல்லா வணக்கி விடுங்க. நல்லா வணங்கினதுக்கப்புறமா நம்ம வந்துட்டு தக்காளி வந்துட்டு ஒரு தக்காளி வந்து போட்டுக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ இதையும் போட்டு நல்லா வணக்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி பவுடரும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/2 ஸ்பூன் வந்துட்டு கரம் மசாலா, 1 ஸ்பூன் வந்துட்டு மட்டன் மசாலா, ஒரு 1.5 ஸ்பூன் வந்துட்டு பிரியாணி மசாலா பவுடர். ஸோ இது எல்லாத்தையுமே அதில் போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். ஸோ இது வந்துட்டு எண்ணெய் வந்துட்டு கொஞ்சம் நம்ம தாராளமாக ஊற்றினோம்னா தான் ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக, எதுவும் ஒட்டாமல் ரொம்ப அழகாக வந்துட்டு பிரியாணி ரெடி ஆகுங்க. ஸோ இந்த டைமில் வந்துட்டு அடுப்பு வந்துட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க, டக்குன்னு மசாலா போடுங்காட்டி கருகிருங்க. ஸோ இப்போ வந்துட்டு உப்பு வந்துட்டு போடலை, இன்னும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. ஸோ அப்போ தான் வந்துட்டு அந்த தக்காளி வெங்காயம் நல்லா வந்துட்டு வெந்து அந்த எண்ணெயோடையும் மசாலாவோடையும் நல்லா மிக்ஸ் ஆகி சூப்பராக வந்துட்டு நமக்கு ஸ்மாஷ் பண்ண மாதிரி ரெடி ஆகும். ஸோ அதனால் வந்துட்டு உப்பு தேவையான அளவுக்கு போட்டுட்டு நல்லா கலந்து விடுங்க. ஸோ இது வந்துட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நல்ல ஸ்மெல்லாக இருக்குது. ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டாவே நமக்கு வந்துட்டு நல்லா ஸ்மெல் கொடுக்கும் ஜென்ரலாகவே வந்துட்டு. ஸோ இருந்தாலுமே நம்ம டைம் எடுத்து பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் சூப்பராக பர்ஃபெக்டாக வரும், வேறு ஒன்றும் கிடையாது. ஸோ இப்போ வந்துட்டு கருவேப்பந்தழை, கொத்தமல்லி தழை, புதினா தழை, அது 3ம் அப்படியே மேலே அப்படி லைஸாக வந்து தூவி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜ் பார்த்துட்டிங்களா, எண்ணெய் எல்லாம் ஃபுல்லாக அந்த மசாலா இழுத்து ஒரு ஃப்ளாட்டாக இருக்குது இல்லைங்களா. ஸோ இந்த ஸ்டேஜில் புதினா வந்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. கொத்தமல்லி தழை வந்துட்டு கொஞ்சமாக ஒரு 1/2 கைப்பிடி அளவுக்கு போட்டுக்கோங்க. இது நல்லா போட்டு கலந்து விட்டுருங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமானது இது தான். ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும், நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். இப்போ மட்டன் வந்துட்டு ஒரு 1/4 கேஜி 10 விசில் விட்டு எடுத்து வச்சது கொஞ்சம் தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்துட்டு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு அது நல்லா ரெடி ஆகிடுச்சு, கொதிச்சு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஜீரக சம்பா அரிசி வந்துட்டு 1 டம்ளர் எடுத்திருக்கேன். ஸோ நல்லா ஒரு 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதையும் ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ இப்போ இந்த சீரக சம்பா அரிசி போட்டதுக்கு அப்புறமேட்டுக்கா நல்லா அரிசி கலந்து விடுங்க. அடியிலேருந்து ஃபுல்லாக மசாலாஸ் எல்லாத்தையுமே மேலே ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கலந்து விடுங்க. இந்த டைமில் வேணால் உப்பு வேணும்னா லைட்டாக போடுறதுனா போட்டுக்கோங்க. ஸோ நல்லா கலந்து விட்டுட்டோம்னா அந்த அரிசியில் ஃபுல்லாக அந்த மசாலா கோட்டிங் வந்துட்டு ஃபுல்லாக இறங்கி அது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், குக் ஆன மாதிரியே இருக்கட்டும். அப்புறம் வந்து தண்ணி வந்துட்டு 2லேருந்து 2.25 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. ஸோ கார்னிஷிங்க்கு புதினா, கொத்தமல்லி தழை தூவிட்டு ஒரு 3லேருந்து 4 விசில் விட்டால் போதும். ஸோ மேக்ஸிமம் 3 விசிலே போதும். இப்போ பாருங்கள் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸோ அப்படியே எடுத்து சூப்பராக சர்வ் பண்ணிடலாம். பயங்கர ஸ்மெல்லு, வீடு ஃபுல்லும் பயங்கர பிரியாணி ஸ்மெல்லு. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். பாருங்கள் எதுவுமே ஒட்டவே இல்லை, அரிசியுமே சூப்பராக வருது. அவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ப்ளஸ் டெலிஷியஸ் டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. சூப்பராக இருக்குது, வாங்க சாப்பிட்லாம்.